இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடலை 8 மணி நேரமாக நான் கொண்ட கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலையும் வெங்காயம் முங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடலை நமக்கு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடலை கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். இப்போ அதையே சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பொடி போடும்போது சிம்மில் போட்டுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு பொடி கரைஞ்சிருச்சுன்னா கடலை கிரேவி டேஸ்ட் மாறிடுங்க. இப்போ நம்ம கடலை வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம கடலை வேக போடும்போது உப்பு போடலை, உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை கிரேவி தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தக்கன. 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டு எடுத்தால் அருமையான கடலை கிரேவி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான கிரேவி தான். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் அருமையான ஒரு டக்குன்னு பிகினர்ஸ் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கடலை கிரேவி வச்சு ஒரு சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்லாங்க. அப்போதுக்கு இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா மேட்சாக இருக்குங்க. அதிக வேலையெல்லாம் இல்லை. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிளாக எப்படி ஒரு கடலை கிரேவி செய்கிறதுன்னு, சப்பாத்திக்கு அப்பத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு கடலை கிரேவி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.